வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கந்தர் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபத்துக்கு எங்க வீட்ல இந்த அப்பத்தை செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அளவுக்கு உங்க வீட்ல இருக்க டீ டம்ளர்ல பச்சரிசி நல்லா கோபுரமா எடுத்து தலை தட்டி எடுத்துக்கோங்க. தலை தட்டி எடுத்த பச்சரிசியை ஒரு பவுல்ல வச்சு நல்லா கோபுரமா உளுந்த போட்டு அளந்துக்கோங்க. ஒரு பவுல்ல போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 20 வெந்தயத்தை போட்டுடலாம். தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைனா அரைச்சிடுங்க. எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறமா 1/4 டம்ளர் அளவுக்கு துருவன தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, சிட்டிகை உப்பு போட்டுடலாம். அரைச்ச மாவு பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துல இருக்கணும். இதுதான் பக்குவம். முக்கியமான டிப்ஸ், அரிசி பருப்பெல்லாம் போட்டு அரைக்கும் போது அரைப்படல அப்படின்னா வெல்லத்தை போட்டு டைரக்டா அரைச்சிடுங்க. தண்ணி மட்டும் ஊத்திராதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிடும் மாவு. ஆயில நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு மாவை உடனே ஊத்திருங்க, மெதுவா ஊத்தக்கூடாது. இப்ப பாருங்க நல்லா மீடியமான டெம்பரேச்சர்ல வச்சிருக்க அந்த ஆப்பம் வந்து நல்லா அதுவே மேல எழும்பி வருது. ஆயில் டெம்பரேச்சர் பிகினிங்ல என்ன டெம்பரேச்சர்ல வச்சீங்களோ அதே டெம்பரேச்சர் தான் கடைசி வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஆயில் சூடா இருந்ததுன்னா ஆப்பம் கலர் மாறிடும், உள்ள வேகாது, மாவா தான் இருக்கும். இப்ப நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். கந்தரப்பம் பாத்தீங்கன்னா சுத்துல நல்லா கிறிஸ்பியா இருக்கும், மேல நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டா இருக்கும். இது போல வீடியோஸ் எல்லாம் வேணும்னா வாங்க மக்களை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகும். தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க மக்களே.